சொல்லுங்கம்மா, நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஃபேமிலி யாரெல்லாம் ஃபேமிலி ரெண்டு பையன் ஒரு பாப்பா இருக்குங்க. எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுங்க. எல்லாம் ஒரே ஃபேமிலியாக தான் இருக்கிறோம்மா. எங்கள் வீட்டுக்காரரு இறந்துட்டாருங்க. பாப்பா கல்யாணம் பண்ண ஒரு 20 நாளில் இறந்துட்டார். கல்யாண கடன் சாவு கடன்லாம் யாரும் எடுத்துக்கல. அதனால நானும் தான் அந்த இதுவெல்லாம் பண்ணணும்னு பார்த்தோம்மா. அப்படி இருக்கும்போது ஒரு அக்கா வந்து நம்ம வீட்டாண்ட பூ விற்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் பாடி அந்த திருவள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போனேன்ப்பா, அங்கே வந்து ஆட்கள் தேவைன்னு போர்டு இருக்குது, நீ போயிட்டு பாரு, அது என்ன வேலை என்னான்னு தெரியலக்கா எனக்குன்னு. சரி நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறேன் வான்னாங்க. அவங்க அடுத்த மாதம் போவாங்களாங்க. அடுத்த மாதம் போகிறச்ச என்னை கூட்டிகிட்டு போனாங்க. போனால் போர்டு இருந்தது. அன்றைக்கி சண்டே மூடி இருக்குமா, இன்றைக்கி லீவு, நாளைக்கு வாங்கன்ட்டு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க. இல்லை ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணால் அந்த தம்பி எடுத்தார், விஜயகுமார் என்றவர். எடுத்துகிட்டு, ஆமாங்க மேடம், நீங்கள் இன்றைக்கி லீவு, நாளைக்கு மண்டே அன்னைக்கு வாங்க அப்படி சொன்னாங்க. ஃபுல் ஒர்க்கு நானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் இருந்தாங்க, அவங்க ஊருக்கு போகிறதுனால என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணேன், உனக்கு 5000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொன்னார். சரிப்பா அப்படின்னு நேரம் அங்கேருந்து வருவேன், பாடி ஏறுவேன், வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டே இருந்ததுங்க. அப்புறம் அந்த ஒரு மாதம் சென்று கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு மறுபடியும் வந்தாங்க. வந்து அவர் இருக்கிறாரா, ஓனர் இருக்கிறாரான்னு தெரியலம்மா, ஆஃபீஸில் இருப்பாங்கன்னு. அப்போ இது மாதிரி எனக்கு பணம் தரணும், என்கிட்ட நகை வாங்கியிருக்காரு, அது தரணும். சரி, அவங்க கொடுத்துருப்பா, வாங்கியிருப்பா, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் ஆயிட்டேங்க. அப்புறம் பின்ன நாங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போதெல்லாம் எல்லோரும் வெளியே உட்காந்துருப்பா. ஆனால் எனக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லை. ஆஃபீஸ் ஃபுல் என்கிட்டே செக்கு கொடுப்பாங்கம்மா ஓனரு. என்கிட்ட தான் செக்கு கொடுப்பாங்க. ஃபுல் இன்சார்ஜ் என்னையே பார்த்துக்க சொல்லி, மேடம் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க ஆஃபீஸுன்ட்டு. அப்படி அதனால் செக்கு வாங்கி இவன் கையில் கொடுத்தா, தம்பி எனக்கு சம்பளம் கொடுப்பா, தரேன், எனக்கு அங்கே செக்கு வரல, இது பாஸ் ஆகலை, செக் ஆகலை, பாஸ் ஆகலை, இப்படி ஏதாம்மா சம்பளமே கொடுக்கல. ஆமாம். எத்தனை மாதம்? ஒரு வருஷம். அப்படியே இல்லாமல், அம்மா அங்கே செக்யூரிட்டிங்களுக்கு காசு நாங்கள் தரணும்மா, நகையை விற்றாவது நான் நல்லா போட்டுருந்தேன். அப்போது அந்த நகையை ஒன்றா கழட்டி அந்த கடைக்கு வாடகை தரணும், அவங்க இந்த ஆளுங்களுக்கு சாப்பாட்டுக்கு தரணும், குடும்பம்மா 10 நாள் செக்கு பாஸ் ஆகிட்டு நான் கொடுத்துட்றேம்மா அப்படின்னு. அவன் செஞ்சிருந்த பார்த்தா பாவமாக இருக்கும்மா. நானும் கொடுத்தேன். நீங்கள் கஷ்டத்துக்காக போகிறீங்க, அதே பாவம் 4 பேர் வயசானவங்க ஆளுங்களை போட்டு தாம்மா அங்கே அவனுங்களே என்ன கேட்பாங்க, அம்மா காசு இருந்தால் சாப்பாட்டு காசு கொடுமா, அப்புறம் சம்பளம் வாங்கி தரேன்னு வாங்க. உள்ள ஒரு தான் வந்து கடைசியில் மாட்டினான். அவ்வளோ தான் எங்களுக்கு விஷயம் ஃபுல்லாகவே தெரிஞ்சிச்சுங்க. விரட்டி அடித்தாங்க பாடியில். இவனை கூட ஒரு பொம்பளை அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் நம்மக்கிட்டால நல்ல மரியாதைம்மா. அம்மா எல்லாருக்கிட்டையும் பாரு, எங்கள் சித்தி பாரு என்ன ஆஃபீஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. விஜயகுமார். ஆமாம், என்ன நம்மக்கிட்ட ஒரு மரியாதை. அப்புறமா அந்த ஒரு வருஷம் சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சேன். ஆமாம்மா, சோசியல் சர்வீஸ் சொல்லுவேன், சோசியல் ஒர்க்குன்னு. ஆனால் என்கிட்ட ஒரு நாளைக்கு 30 தடவை ஒய்ஃபுன்னு சொல்லுவேன். ஆனால் இவங்களை கேட்டால் கல்யாணம் ஆகலை. தமிழ் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. எப்பவுமே ஒரு தப்பு நடக்கும்போது நம்ம பண்ணினது தப்புன்னு தெரிஞ்சா கூட நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம எல்லாரும் அதான் செய்வோம். என்ன செய்வோம்னா, அதை சரின்னு காமிக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம். அதை விட அது இன்னும் வேர்ஸ் ஆகும். அதை விட தப்பு பண்ணிட்டோம், ஐம் சாரி, நான் வெறும் சாதாரண மனுஷன் விட்டுட்டு அடுத்து எப்படி இந்த தப்பை சரி பண்ணுறது, எப்படி நம்ம நல்லபடியாக வாழறதுன்னு மட்டும் யோசிங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழணும், அதுதான் எங்கள் ஆசை. நான் பட்ட அவமானத்துக்கு என்ன வழிங்க ப்ரோ? நான் வெளியே என்னை சத்தமாக பேசின, யாரோ வெளியே வாடா போனான்னு பேசினா கூட நான் அவ்வளோ குறைச்சல நினைப்பேன். கிட்டத்தட்ட இந்த 2 வருஷமா என்னை நாய் அடிக்கிற மாதிரி ரோட்டில் போய் அடிச்சு. தப்பு நடந்தது இல்லை தம்பி உங்கள் சைட்லேருந்து? என்ன மேடம்? ஒரு தப்பு நடந்தது இல்லை. தப்பு நினைச்சா நீ நினைக்கிற அந்த மாதிரி பெரிய எந்த ஒரு தப்பு இல்லை. வண்டியில் சுத்தணும், அந்த மாதிரி போட்டோ எடுத்து அதை நான் ஒத்துக்க செய்யறேன். தப்பு நடந்தது, அதை நான் ஒத்துக்க தான் செய்யறேன். அதுக்கு நீங்க என்ன தண்டனை நான் ஏத்துக்கிறேன். இல்ல அது அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியல. பட் அதுக்காக நான் எவ்வளவு இழக்கிறதுங்க எல்லாம். இன்னைக்கு நான் ஒண்ணும் இல்லை, அப்பா அம்மா ஒண்ணும் இல்லை, எங்க அப்பா அம்மா செத்து போனா கூட இன்னைக்கு நான் அந்த வாசலுக்கு நான் போக முடியாது. போன 27 கூட பிறந்த சாதாரணமா சொல்றீங்க மேடம். ஏன்னா அந்த அளவுக்கு கொண்டு இருக்கேன், அந்த அளவுக்கு பேச ஆளே கிடையாது. குடும்பம் பிரிஞ்சிருச்சு இல்ல, புருஷன் இருந்து வெளியே போயிட்டாங்க. அதான் அதெல்லாம் சொல்றாங்க மேடம். எவ்வளவு பெரிய தப்பு அது. இல்ல அது என்னால போலங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அதான் அவங்களே சொன்னாங்க இல்லையா, அவங்க குழந்தை வந்து வயித்துல இருக்கும்போது அவங்க டிவைஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு எல்லாம் வாங்கிட்டாங்க. அது என்னால பெரிய இல்லை. குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாம ஆச்சுல. ஒருவேளை நீங்க அந்த லைஃப்குள்ள போலன்னா
அவங்க அட்ஜஸ்ட் மேடம் பண்ணியிருப்பாங்க. இப்போ சொல்றேன், நான் பிரியா வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். பட் இவங்க அந்த மாதிரி பேர் வச்சுட்டு என்னை வந்து வெளியே நாஸ்தி பண்ணிட்டாங்க. அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என் வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துலயும் இப்போ என்னை இது பண்ணிட்டாங்க என்ன. அதுதான் இப்போ நான் வந்து இப்போ எங்கேயும் என்னமோ குளக்கு தோலையை தொலை வர மாதிரி எல்லாத்தையும் தொலை எங்கே போனாலும் பிடிச்சி அடிக்கிறேன். அவரே தான் ஒவ்வொரு நீ பக்கம் அவர்கிட்ட ஏதாவது பேச விரும்புறியாமா? என்ன மேடம் நீ ஏதாவது சொல்ல இப்ப கடைசி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட சந்தோஷமா நம்ம வாழலாம் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாருங்க. அதையும் கூட நான் மறந்துட்டு நல்லபடியா வாழலாம், இருக்கிறது எல்லாத்தையும் கடன் கட்டிட்டு நிம்மதியா வாழலாம்னு தான் நான் சொன்னேன் மேடம். நீ அப்படி சொல்லி என்னை வர வச்சு பல்லடத்தில் போட்டு அடிச்சு நொறுக்குனேன். இப்ப ஒரே ஒரு விஷயம் இப்ப தம்பி, நீங்க வந்து அந்த பொண்ணுட்ட பிரியாக்கு கல்யாண ஆசை கொடுக்காம நீங்க ஒரு ஃப்ரெண்டா மட்டும் பழகி இருந்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் நியாயம். அவளே சொல்றா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவர் சொன்னார்னு. அது எவ்வளோ பெரிய தப்பு. தம்பியோட மனைவிட்ட அப்படி சொல்லலாமா நீங்க? அப்புறம் என்ன கலாச்சாரம்? அப்புறம் என்ன பேசுறீங்க நீங்க? அப்புறம் என்ன நியாயம் பேசுறீங்க? அந்த மாதிரி ஆசை வந்து ஒரு நாள்ல எல்லாம் வராது. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகா இருக்கா, அவ்வளவுதான். பேசிக் பாட்டம் லைன். இல்ல அப்படின்னா இது இல்ல நம்ம நீங்க நினைக்கிற கண்ணுல மாதிரி தான் இருக்கு. எனக்கு இந்த பாப்பாவை பார்த்துட்டு நான் கூட சொன்னேன், அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கா அவ. வெளி உலகத்துக்கே போக மாட்டேன் மேடம். அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கா. நான் இது வரைக்கும் இவ்வளவு தூரம் தேடி வந்தது எவ்வளவு அழகா நல்லா நீட்டா பேசி ட்ரெஸ் பிடிப்பா. பண்ணிட்டு அவ்வளவு பிரசன்டபிளா அவ்வளோ க்ரூம் ஆகி நம்ம கண்ணுல தான் இருக்கு அந்த அழகுங்கிறது. ஆண் பெண் அது மட்டும் இருந்தா பத்தாது. அண்ணி, தம்பி பொண்டாட்டி, அக்கா, தங்கச்சி, அம்மா. மேடம் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுக்கு கண்ணுக்கு அழகா இருக்கா, அதனால நான் எதுக்கு அலைஞ்சிட்டு நான் போகல. தம்பி ஏழு- வைஃப் இல்ல, அவங்களை எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க? How மேடம் dare you? ஓகே நான் சொன்ன தப்பு தான். பட் ஏன்னா அந்த பிரச்சனை நடந்தது எப்படி நான் அதை ஒத்துக்கிட்டேன்னு முதல்ல அதுக்கு முதல்ல தம்பி கேளுங்க. நடந்து போச்சு தம்பி, அதனால நியாயப்படுத்தாதீங்க. மேடம் நான் சொன்னது உண்மைதான். பட் என்ன பிரச்சனை இந்த மாதிரி ஓடிக்க ஒன்றும் இல்லை. ஒரு ஆள் வந்து நீ திருடினியா திருடினு 10 வாட்டி கேட்டாங்கன்னா 11 வாட்டி அவனை திருடினு தான் சொல்லுவாங்க. அப்படித்தான் நான் அந்த சுச்சுவேஷன் எனக்கு அந்த சண்டையில் வந்து அந்த பிரச்சனை இருந்து சரி, விலக அப்ப- என்ன அப்ப- தோணுச்சு அதை அப்ப நான் ஒரு சொன்னேன் அவ்வளோதான். situation- அப்ப ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா அது சொன்னதோட இருந்திருக்கணும், அதை செய்யக்கூடாது. மேடம் இவங்க தங்கச்சி திருடனியா கேட்டா திருடுனேன்னு சொல்லலாம், ஆனா திருடக்கூடாது. திருடல அதுக்கு நான் எனக்கு So, திருடுங்க இப்ப ஆசை என்னன்னா கிடையாது. நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, ஓகே அந்த பட் நான் சிச்சுவேஷன் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான். சரி சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டீங்க. ஆமா. அப்ப இட் இஸ் ஒன்லி சிச்சுவேஷனல். இப்போ உங்களுக்கு இருக்கிறது பிரச்சனை வந்து ஒரு சூழ்நிலை. நான் பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு தான் நான் கேட்கறேன். Please, பட் இப்ப என்ன என்ன பண்ணலாம்? நான் வந்து நான் என்ன சொல்றேன்னா பிரச்சனையை முடிச்சுக்க என்ன பண்ணலாம்? அதான் நான் கேட்கிறேன். என்ன எதுக்கு துரத்தி அடிக்கணும்? சரி, இப்ப பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அது நீங்க தான் சொல்லணும். அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன் நான். நான் சொன்னா கேப்பீங்களா? அதான் சொன்னேன். நீங்க நீங்க நியாயமா ரெண்டு நான் பேரும் கேட்கிறேன். சேர்ந்து வாழ்ந்தா எல்லாமே சரியாயிடும். என்னை குத்தி கொண்டுருவா. அதான் நடக்கும். நான் பண்ண மாட்டேன். நீங்க வேணா ஒன்று பண்ணீங்க, வேணா ஒரு மாசம் நான் கூட இருக்கேன். நீங்க வேணா வாட்ச் பண்ணி பாருங்க. அவ இங்க பேசுற கேரக்டர் அப்படி கிடையாது. ஒன்றும் இல்லை, ஸ்டாஃப் கிட்ட மொபைல் கொடுத்து அவ பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு வேணா கொடுக்க சொல்லுங்க, நான் போட்டு காட்டுறேன். நானே இப்ப இப்ப அப்படி பேசுறேன். இவரு இப்படி பேசுவாருன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். முதல்ல சாதா மொபைல் வச்சிருப்பேங்க. போலீஸ் ஸ்டேஷன் கேஸுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுலேருந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டேங்க. இந்த 3 மாதம் ஒரு அவ கூட சண்டை போட்டு கோயம்புத்தூரில் போய் இருந்தாங்க. எல்லாமே பாதுகாப்பு இவர் தான் பண்ணியிருக்கிறாரு. எல்லா செலவு இப்போ வரைக்கும் எல்லாமே செஞ்சு இருக்கிறாருங்க. இப்போ கடைசி வரைக்கும் இப்போ அவருக்கு தெரியாமே பேசுனேன்னு என்கிட்ட சொன்னதெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட் நானும் போட்டு வச்சுருக்கிறேன் மேடம். நான் அப்படியெல்லாம் மறைச்சி பேசி இவர்கிட்ட பரிதாபம் பார்த்து இதெல்லாம் இல்லைங்க, நானும் போட்டு வச்சுருக்கிறேன் மேடம். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். நான் ஒரு சத்தியமாக நான் மனசார மன்னிப்பு கேட்குற மாரி அப்படின்னாருங்க. அப்பவும் ஏற்றுக்கிட்டேங்க. நீ பேசி பாருமா அவர்கிட்ட. நீங்க ரெண்டு பேரும் இப்போ பேசி வந்து ஏன் இப்படி பேசுறாருன்னு நீங்க எனக்கு ரெண்டு பேரும் புரியலைங்க. நான் அதுதான். கேட்டது நான் பண்ண தப்பு. நான் ஒன்றும் பிரியா கூட சுத்தினது போட்டது எல்லாம் நான் நியாயப்படுத்தல. சரி விடுங்க. தப்புன்னு ஒத்துக்கிட்டு நான் அன்னைக்கு சரணாஜ் அவங்க அக்கால வச்சு வீட்டு வச்சு பேசும்போது பேசி முடிச்சாச்சுல, அதோட விட்டுருக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் அந்த போட்டோ வச்சு போலீஸ்னு அடிச்சிங்க, பல்லடத்தில் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிங்க. உன் தம்பி சின்ன பையன், அவனை விட்டெல்லாம் விட்டு அடிச்சு எனக்கு ஷோல்டர் இறங்கி அத்தனை நான் கை கால முடியாமல் ரோட்டில் படுத்து கிடந்தேன் நான். அது அந்த அளவுக்கு என்னை எதுக்கு தரல. அன்னைக்கு உனையை நான் தள்ளி இருந்தா இன்னைக்கு நீ உசுரோட வந்து இன்னைக்கு உட்காந்துருப்பியா? உங்க அப்பா அம்மா பார்த்துருப்பாங்களா? இல்லை எங்க அப்பா அம்மா பார்த்துருப்பாங்களா? எங்க அப்பா அம்மா வீட்டில் ஒரு நாள் நீ முழுசு நீ சோறுதுன்னு இருப்பியா? நீ மன நிம்மதியோட உட்காந்து சாப்பிட்டுருக்கிறேன். சாப்பிட முடியாம இங்க ஒரு இப்போ பொய் கூட சொல்லாத. ரீசெண்டா எங்க நான் கொழுந்தனார் கேட்கறது கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு மேடம்.